திமுக வந்து ஒரு மதசார்பற்ற கட்சி. அ அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து இந்த முற்போக்கு பேசக்கூடிய கட்சி. அதனால இந்த மூட நம்பிக்கைக்கெல்லாம் வந்து விரதம் இருக்கிறதுல அவங்கள பொறுத்தவரைக்கும் திமுகவ பொறுத்தவரைக்கும் மூட நம்பிக்கை. முருகனுக்கும் அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் விரதம் இருக்கிறவங்கலாம் வந்து முட்டா பசங்க. அப்படிதானே அவங்களுடைய கொள்கை தந்தை சொல்லியிருக்காரு. கடவுள் முட்ட இருக்கின்றவன் முட்டான், கடவுளை கற்பிக்கிறவங்களும் காட்டு முட்டாள், மிராண்டி. காட்டு மிராண்டின்லாம் சொல்லியிருக்காங்கல்ல. அதனால தான் திமுக காரங்க போயிருக்கல. ஏன்னா அவங்க பகுத்தறிவுவாதிகள் நெனச்சிருப்பீங்க. அதான் இல்ல. அது அவரே சொல்றாரு. நான் பட்டியல் சமுதாயம் அப்படிங்கிறதுனால வரல. நான் பட்டியல் சமுதாயம் அப்படிங்கிறதுனால மத்த சமுதாயத்தினர் வந்து என்னுடைய இந்த மேடைக்கு வரல. ஸோ, இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பகுத்தறிவ வாயில பேசக்கூடியவங்க இப்படி தான் இருப்பாங்க. பகுத்தறிவ வாழ்க்கையில கடைப்பிடிக்கக்கூடியவங்க இப்படி இருக்க மாட்டாங்க. இவங்க வந்து ஏதோ மத்த சில இயக்கங்கள்லாம் இருக்குங்க. ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி, பிஜேபி இதெல்லாம் மதவாத கட்சி, ஆதிக்க ஜாதின்னு கூட சொல்ல மாட்டாங்க. பிராமண கட்சி. இப்படியெல்லாம் வந்து சித்தரிப்பாங்க. நீங்க என்னைக்காவது பாஜகல இந்த மாரி அவர் ஒரு பட்டியல் சமுதாயம் அப்படிங்கிறதுனால வந்து புறக்கணிச்சு நீங்க பார்த்துருக்கீங்களா? ஜனாதிபதியிலிருந்து இன்னைக்கு இருக்கிறவங்க வந்து ட்ரைப், இதுக்கு முன்னாடி இருந்தவர் வந்து பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர். இதுக்கு முன்னாடி பாஜக 3 தடவ பாஜகவுக்கு பிரசிடெண்ட்ட தேர்வு செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. முதல் தடவ இஸ்லாமியர் அப்துல் கலாம். 2வது முறை பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த ராம்நாத் கோவிந்த் அவர்கள். 3வது முறை வனவாசி இனத்தை சார்ந்த நம்ம திரௌபதி முர்மு அவர்கள். இவங்கள தேர்வு செஞ்சிருக்காங்க. ஆனா, அதே நேரத்தில வாய்க்கு 300 தடவ. அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட் தான். ஆனா, நிமிஷத்துக்கு 300 தடவ பகுத்தறிவு, சமூக நீதி, பகுத்தறிவு, சமூக நீதி, பகுத்தறிவு, சமூக நீதின்னு இப்படியே பேசிக்கிட்டு இருக்கக்கூடியவர்களுடைய கட்சியினுடைய ஏன்னா அந்த கட்சியில கொள்கையிலே அது இல்ல. வாயில மட்டும் தான். வாய் மட்டும் தான். அது தயாநிதி சொன்னாரு. என்ன நீ இந்த ஜாதி நெனச்சிட்டியா? தாழ்த்தப்பட்டவன் நெனச்சியா? அவர் தான் 3ஆம் தர ஜாதின்னு நெனச்சுக்கிட்டியா? நெனச்சியா? நீ என்ன பட்டியல் சமுதாயமா? அப்படின்னு ஒரு அமைச்சர் கேட்கிறாரு. பட்டியல் சமுதாய ஆள கல் எடுத்து எறியுறாங்க. கோவிலுக்குள்ள விட மாட்றாங்க. கொடியேத்த விட மாட்றாங்க. இப்போ கவர்னர் சொன்னது உண்மையாகுதா? கவர்னர் காலைல வெளிநடப்பு பண்றாரு. என்ன இது கவர்னர் சொல்லி செட்டப் போட்டாங்களா? இவர்ரா கவர்னர் ஆளா? இப்ப அடுத்து சொல்லிடுவாரு. வேலுமணி அனுப்புன ஆளாங்கிற மாரி. நீ என்ன ஆர்.என். ரவி அனுப்புன ஆளான்னு கேட்டுருவாங்க. ஆனா, அவர் சொல்றது நடந்ததில்ல. பட்டியல் சமுதாயத்துக்கு இங்க மரியாதை இல்லன்னு சொன்னார்ல ஆளுநர். நடக்குதா? சொந்த கட்சியிலே நடக்குதா? வேற கட்சி கிடையாது திமுகல.